இன்னைக்குரிய டிவோஷன் முதலாவது உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடு. மத்தேயு 7:2. குறை கண்டுபிடிக்கிற ஆவி நம்ம எல்லாரிடத்துலயுமே இருக்கு. ஈஸியா மற்றவங்களுடைய குறைய சொல்லிடுவோம். ஒரு சிலர் நம்மள ரொம்ப பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு ஆனாலும் சொல்லிட்டு நம்மளுடைய குறைய சொல்லிடுவாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் பேச தெரியும், என் மனதுல பட்டதை சொல்லிடுவேன்னு குறைகளை சொல்லுவாங்க. இப்படி குறை காணும் ஒருவனுக்கு ஆண்டவர் வைக்கிற பெயர் தான் மாயக்காரன். மாயக்காரன் அப்படிங்கிறவன் தன்னிடம் இல்லாத ஒன்றை இருப்பது போலவும் இருக்கிற ஒன்றை இல்லாதது போலவும் காட்டுபவன் தான் மாயக்காரன். மாயக்காரன் அடுத்தவனுடைய குற்றத்தை மட்டும்தான் பார்ப்பான், அடுத்தவனை மட்டும் நியாயம் தீர்ப்பான். ஒரு நாளும் அவன் தன்னுடைய குற்றத்தை உணரவும் மாட்டான், தன்னைய நிதானித்து பார்க்கவும் அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு உவமை சொல்றாரு. அதுல ஒருவனுடைய கண்ணில் இருப்பது துரும்பு, மற்றவனுடைய கண்ணில இருக்கிறது உத்திரம். இந்த இரண்டு பேர்ல யாருக்கு நல்லா கண் தெரியும்னு பாத்தீங்கன்னா, துரும்பு சின்னதா இருக்கனால அவனுக்கு தான் நல்லா கண் தெரியும். உத்திரம் ரொம்ப பெருசா இருக்கனால அவனால சரியா பார்க்க முடியாது. உண்மையில அந்த இருவர்ல பார்த்தா யாரு யார குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கண்ணுல துரும்பு இருக்கவன் தான் சொல்லணும். உத்திரம் உள்ளவனை பார்த்து குற்றம் சாட்டணும். ஆனா இங்கு உத்திரம் உள்ளவன் தான் துரும்பு இருப்பவனை பார்த்து குற்றம் சாட்டுகிறான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பெரிய பெரிய பாவங்களையும் குறைகளையும் தங்கள்ல வைத்திருப்பவங்க தான் தங்களை விட சின்ன சின்ன குறை உள்ளவங்களை குற்றம் காணுவாங்க. அதை தான் தாவீதும் செஞ்சாரு. தாவீது செய்த பாவம் என்ன? ஒரு விபச்சார குற்றம், ஒரு கொலை. அவரிடம் நாத்தான் அவர் செய்த தவற ஒரு கதை மூலமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனும் இருந்தாங்க. ஐஸ்வர்யவானுக்கு ரொம்ப நிறைய ஆடு மாடு இருந்துச்சு. ஆனா அந்த தரித்திரனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு விருந்தினர்கள் வந்தாங்க. அவனுக்கு சமைக்க தன்னுடைய ஆடு மாடுகள்ல ஒன்றை பிடித்து சமைக்க அவனுக்கு மனசு இல்லாம அந்த தரித்திரனுடைய அந்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிய பிடித்து சமைச்சான்னு நாத்தான் சொல்றாரு. இப்படி சொல்லி முடிச்ச உடனே தாவீதுக்கு அவ்வளவு கோபம் அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன், அந்த சின்ன ஆட்டுக்கு பதிலா 4 மடங்கு செலுத்த வேண்டும்னு உடனே நியாய தீர்ப்பு செய்யறாரு. அந்த ஐஸ்வர்யவானாவது ஒரு ஆட்டுக்குட்டிய தான் கொலை செஞ்சான். ஆனா தாவீதோ ஒரு மனுஷனையே கொலை செய்த பெரும் பாதகனா இருந்தாரு. நீயே அந்த மனுஷன்னு நாத்தான் சொன்ன வார்த்தை தாவீதை பார்த்து மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்துதான். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் பிறரை குறை சொல்வதற்கு முன்பாக நம்மள ஆராய்ந்து பார்க்கிற கண்களை தாருன்னு ஜெபிப்போம். ஆமேன்.